உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுறீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, காமனா ஆண்களுக்கு வர ப்ராஸ்டேட் ப்ராப்ளம பத்தி. ஸோ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரத எப்படி நம்ம தவிர்க்கலாம்? எப்படி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன டெய்லி பண்றோமோ அது டயட்டு, அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் அதை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ன்றது ஒரு சுரப்பி. ஆண்களுக்கு அந்த மூத்திரப்பை கீழே இருக்கிற சுரப்பி. ஸோ இந்த ஆண்கள் நம்ம ஜென்ரலா வயசாக வயசாக இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வரும். ஸோ அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆண்களுக்குள்ள அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு இம்பார்ட்டன்டான ஹார்மோன். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் இந்த பிளட் வழியா இந்த ஹார்மோன் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு போயிட்டு அதோட செல்ஸ்ல அணுக்கள்ல அது டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் சொல்லிட்டு ஒரு ஹார்மோனுக்கு கன்வெர்ட் ஆகும். இதுக்கு முக்கியமான என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-ஆல்பா ரெடக்டேஸ்ன்ற ஒரு என்சைம். ஸோ இந்த ஹார்மோன் கன்வெர்ட்டை இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் தான் அந்த ப்ராஸ்டேட் அணுக்களோட growthக்கும் அந்த செல்ஸ் நிறைய உருவாறதுக்கும் முக்கியமான ஹார்மோன். ஸோ இந்த வயசாகிற ஆண்கள்ல இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்கள் ஹார்மோன், அதுக்கப்புறம் ஆண்கள் ஹார்மோன் ரெண்டுமே ஆண்கள் பாடியில ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆண்கள் ஹார்மோன் இந்த பெண்கள் ஹார்மோன் விட ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ல இருக்கிற பேலன்ஸ் நம்ம வயசாக வயசாக அந்த பேலன்ஸ் குறையும் போது இந்த ப்ராஸ்டேட்ல இருக்கிற கிளாண்ட்ல இந்த அணுக்களோட வளர்ச்சியை தூண்டும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸும் சம்டைம்ஸ் இந்த தூண்டும். ஸோ தூண்டும் போது அந்த அணுக்களோட வளர்ச்சி நிறைய ப்ரொடியூஸ் பண்றது கூடும் போது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல உங்களுக்கு சத வளர்ச்சி வருது. ஸோ இந்த சத வளர்ச்சி ஜென்ரலா ஆண்களுக்கு ஒரு 45 to 50 இயர்ஸ் மேல வரும்போது எல்லா ஆண்களுக்கும் வரும். பட் சில ஆண்களுக்கு இந்த சத வளர்ச்சி சீக்கிரமாவே வரும். ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக வரதை தவிர்க்கிறதுக்கு நம்ம டே டு டே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஜெனட்டிக்காக ஸோ இப்போ அவங்க தாத்தாக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி சீக்கிரமாக வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜெனட்டிக்காக இருக்கிறது நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது என்ன பண்ண முடியும் டெய்லியே அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா இந்த சுகரு, அப்புறம் உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி சீக்கிரமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த உடல் எடை ஜாஸ்தியா இருக்கீங்க அப்படின்னா 109 சென்டிமீட்டருக்கு மேல உங்க இது சைஸ் இருக்கு, அப்டாமினல் கர்த் இருக்கு அப்படின்னா உங்கள் ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி சீக்கிரமாவே வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க ஒபிசிட்டி தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஒபிசிட்டி நம்ம ஒபிசா இல்லை அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் வளர்ச்சி அவ்வளோ சீக்கிரமா வராது. அதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். நம்ம வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த எப்படி நான் எனக்கு தெரியும் கரெக்ட் வெயிட் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி நம்ம வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த சத வளர்ச்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சுகர் வரதை ப்ரிவென்ட் பண்றது எப்படின்னா, நம்ம டெய்லி எக்ஸசைஸ் அதுக்குமே முக்கியம். அதுக்கு மேல சுகர் வந்துருச்சு அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி சீக்கிரமா வரதை தவிர்க்கலாம். ஸோ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் பழங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு லஞ்சுக்கு டின்னருக்கு சாப்பிட்றது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன், அப்புறம் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ப்ராஸ்டேட்ல வீக்கம் வரக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்கலாம். ஸோ காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்டா. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த வெஜிடபிள்ஸ்ல டொமேட்டோல லைகோபின், பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அதே மாதிரி கேரட்லயும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் நல்லதுதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான லைகோபின், பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி வரதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கங்கள். ஸோ ஜென்ரலா ஈவினிங் டைம்ல ஒரு 6 மணிக்கு மேல நிறைய தண்ணி குடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ சாப்பிடும் போதும் ஒரு 1/4 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் குடிச்சா போதும். நிறைய குடிச்சோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் நைட் டைம்ல தேங்கி தேங்கி அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளமை எச்சா படுத்துறதுக்கு
வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமான காரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எதனால வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வருது, ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது, இப்போ டயட் மூலயமா, எக்ஸசைஸ் மூலயமா, சுகரை கண்ட்ரோல் வைக்கிற மூலமா நம்ம எப்படி இந்த என்லார்ஜ்மெண்ட்டை வந்து சீக்கிரமா வரதை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.